கேட்ட கேள்விக்கு ரத்ன சுருக்கமாக சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே சுந்தரவள்ளிக்கு ஈடு இணையார் என்பதை எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே நானும் கேட்கணும் அப்படின்னா நீங்களும் கேட்கணும். ஏனென்ற கேள்வி கேட்காமல் பதில் பிறப்பது கிடையாது. கேள்வி கேட்பது பகுத்தறிவு வளர்வதற்காக. பகுத்தறிவு யாருக்கு இருக்கு? மனிதனுக்கு. மனிதன் இடத்துல நீங்களா நானா? நான் தான். அப்ப யாரு கேட்கணும்? நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமா. ஆனா கேள்வி கேட்கணும் யாரு கேட்கணும்? நீங்க கேட்கணும் பதில் சொல்லணும். நான் கேட்பது விவரம். நான் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு. நான் கேள்வி கேட்பனே. அப்படி கேட்கலாம். சிறுபிள்ளை நான், பெரியவர் தாங்கள். உங்களிடம் விவரமும் கேள்வியும் கேட்டுக்கொண்டு தெரிந்து கொள்வேனே. ஏன்னா கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். அப்ப கேட்டவுடன் கொடுத்தவன் கர்ணன், கேட்காமல் கொடுத்தவன் பாரி, செத்தும் கொடுத்தவன் சீதக்காதி, கொய்து கொடுத்தவன் குமணவள்ளல். எத்தனை பேர் எத்தனை கொடுத்திருக்கேன். சரி, இன்னைக்கு நான் கேக்குறதுக்கு நீங்க கேள்வி கேட்டா பதில் கொடுப்பேன். இப்ப நான் கேட்டதுக்கு நீங்க கேட்டா நீங்க கேக்குறதுக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வி பதில் ஆகுமா? இல்லங்க, பதில் தானே சொல்லணும். அப்ப நான் கேக்குற கேள்வி பிரதிவாதி தானே. நான் வந்து கேள்வி கேட்க மாட்டேன். சரி, நீங்க விவரம் கேளுங்க, நான் கேள்வி கேக்குறேன். அப்ப நான் விவரமா கேட்டா நீங்க விவரமா பதில் சொல்லணும். சரி, அதானே உண்மை. ஆமா. நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலமோ குறிஞ்சி. ஊரு சிற்றூர். தலைநகரம் மேற்பாடி. தந்தையின் பெயர் நம்பி. தாயின் பெயர் நங்கை. உனது பெயர் வள்ளி. உடன் பிறந்தோர். சரி, வந்திருப்பது காவல். என்ன காவல்? திணைக்கு. என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தனை உணவிற்கும், செந்தனை முருகனுக்கும். உனது கையில் உள்ளது கவன். அமைத்திருப்பது பரன். நீ அடைந்திருப்பது பருவம். பருவம் என்பது சித்திரம். பாதுகாக்க வேண்டிய வருவது ஒரு முறை சாஸ்திரம். அப்படி வருவதை தவறவிட்டால் இந்த உபத்திரத்துக்கு நீங்க ஆளாக கூடாது. உபத்திரம் எல்லாம் வாழ முடியுமா? இல்ல, நீ உபத்திரத்துக்கு ஆளாக கூடாது. ஏங்க, உபத்திரத்துக்கு ஆளாக கூடாது நீங்க சொன்ன உங்க வாக்கு பொண்ணா ஆகட்டும். ஆனா பெண்ணென்று இருந்தால் இந்த இடத்துல உபத்திரம் என்று இல்லாமல் இருக்க முடியாது அல்லவா? பிறந்த உயிர் எனக்கு இருந்து சாகத்தையும் போகுது. ஆமா, பிறப்பணும் இருந்தா இறப்பணும் இருக்கணும்ல. அப்ப ஒருத்தரை பார்த்து ஆசீர்வாதம் கொடுக்கறோம். கொடுத்த உடனே என்னைக்கு தான் நீ சாகத்தானே போற, அப்படி கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியும். வாழ்க பல்லாண்டு சொல்லணும். என்னைக்கு இருந்து சாகற போற உயிர் எனக்கு தெரியும். நீடூழி வாழ்கன்னு சொல்லுவோம். அன்னைக்கு பார்த்த மண்ணத்தை கொடுத்தேன். யாருக்கு? தீர்க்க சுமங்கலி பாபா அப்படின்னு சாவித்திரிக்கு கொடுத்தீங்க. யாருக்கு? சாவித்திரிக்கு. ஏன் கொடுத்தேன்? சத்தியவான் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. ஒரு வருஷம் செத்து போன எனக்கு தெரியாதா? அதனால கொடுத்ததால தான் அவன் எமப்பட்டவன் சென்று பெண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக. உலகத்திலே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது. அப்ப கொடுக்கக்கூடிய வாக்கு உலகத்தில் சிறந்தது செல்வாக்கா சொல்வாக்கா? நாணயம் முதல்ல முக்கியம். நாணயம். ஆமா, நாணயம் என்பது துட்டு காசு பணம். இந்த நாணயம் முக்கியம். நாவை நயம் போல் செலுத்தணும். அதானே உண்மை. அதான் மனிதனுக்கு முதல்ல வாக்கு கொடுத்து விட்டால் அதை காப்பாற்றப்பட வேண்டும். ஏன்னா சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவலோகவாசி திருவாக்கு. அந்த செல்வாக்காகப்பட்டது சொல்வாக்கு தவறவிட்டால் நாரிய புண்ணாக்கு. அப்ப உலகத்தை செல்வாக்க காட்டி சொல்வாக்கத்தான் பெருசு. அப்ப சொல்லுக சொல் பிரித்த சொல்ல சொல்லை வெல்லும் சொல் இன்மை எறிந்துகிட்டு இருக்கிறான் வள்ளுவன். அதனால சொல்லக்கூடிய வார்த்தையை நியாயமா பதமா சொல்லணும். சரி, பதம்ன்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க பேசக்கூடிய பேச்சு எனக்கு தெரியும். 5க்கு 2 பழுதுலாம் பேசுறீங்க. அது எப்படி 5க்கு 2 பழுது இல்லாம? அதானங்க உண்மை. எப்படி 5க்கு 5 பழுதுன்னு சொல்லலாம்? அதானே 5க்கு 2 சொல்றீங்க. பழுது இல்ல. ஏன் 3 சொல்ல கூடாதா? சொல்ல முடியாது. ஏன்? அதுல தானே விஷயம் இருக்கு. என்ன காரணம்? ஒண்ணும் இல்ல. மாதா ஊட்டாத சொட்டை மாங்காய் ஊட்டும். ஒரு தாய் பிள்ளை பத்துட்டா பிள்ளை தாய்ப்பால் இல்லைன்னா எந்த பாலை கொடுத்து வளர்ப்பாங்க? பசுவோட பால். பசுவோட பால். கறப்பது பால். பால் திருந்தா தயிர். ஆமா, தயிரை வந்து பிரிச்சு கடைஞ்சா மோரும் பதமும் வெளிப்படும். அந்த பதத்தை உருக்குனா நெய் கிடைக்கும். இதானே வாழ்க்கை. ஆமா, இந்த 5ல 2 பழுது இல்ல. எப்படி? இப்ப பால் தயிருக்குள்ள பழுதா போயிரும். பால் மறைஞ்சிருச்சா தயிருக்குள்ள, தயிர் மோருக்குள்ள மறைஞ்சிரும். மோர் அப்படியே இருக்கும். பதம் கிடைச்சக்கூடிய பதம் இருக்குல்ல, பதம் நெய்யுக்குள்ள மறைஞ்சிரும். அப்ப மிஞ்சி நிக்கிறது எது? மோரும் நெய்யும். பால் மறைஞ்சிருச்சு, தயிர் மறைஞ்சிருச்சு, பதமும் மறைஞ்சிருச்சு. மோரு நெய் மட்டும் நிற்பது. இப்ப நிக்குது இல்ல, ஒண்ணு மோர் அருந்தலாம், ஒண்ணு மோர் நெய்யை உருக்கி சாப்பிடலாம், இன்னொன்னு நெய். நெய். இந்த நெய் எதுக்குள்ள மறைஞ்சு எதுல இருந்து வந்துச்சு? பதத்துக்குள்ள இருந்தது. பதத்துக்கு உண்மையான பெயர் என்ன? வெண்ணெய். பாத்தீங்களா? ஏமா அவரை போய் பாத்து சொல்லலாம். இல்ல இல்ல, பதத்துக்கு பேர் வெண்ணெய்ங்க. பேரை தானே கேட்டேன். நானும் பேரை தானே சொன்னேன், தப்பா சொல்லல. ஆனா அவரையும் அப்படி சொன்னாரு. அவருக்கு அங்கேதான் விஷயம் இருக்கு. எப்படி சொல்லக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் பதமா சொல்லிட்டா எல்லாரும் ரசிப்பாங்க. ஏ வெண்ணெய் அப்படின்னா வெண்ணெய் அதுக்கு பேரு. ஆனா சொல்ல முடிய வார்த்தை வேண்டாம் வெண்ணெய் அப்படின்னா சில பேரை பார்த்து வணங்கணும்னு ஆசையா இருக்கும். கையெடுத்து கும்பிடுற மாதிரி தெய்வீக முகம் சொல்லலாம். கண்டிப்பா உன்னையெல்லாம் கும்பிட்டு தொலைக்கிற மாதிரி அப்படின்ற ஒரு நினைப்பு. அது முகத்தோட அந்த பாவனைகள் என்று சொல்வார்கள். போல ஒரு பெண்மணி அப்படி வீதியில் நடந்து வரும்பொழுது அப்படியே பார்த்த உடனே கோமாதா எங்கள் பசுபதி போல இருக்காளே, தெய்வத்தை பார்த்த மாதிரி, அம்மா உன்னைய பார்த்தா பசு மாதிரி இருக்குமா அப்படின்னா அந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடே கோமாதான் நம்மள வணங்குறாரே, பொறுமையான குணம், அமைதியான குணம் அப்படின்னு நினைச்சு பெருமைப்படலாம் அப்படின்னு பெருமைப்படுவா. அதே பொம்பளை பிள்ளை வீதி வழி வரவளை பார்த்து ஏய் உன்னைய பார்த்தா மாடு மாதிரி இருக்கு, அம்மாடி பார்க்க அப்படிதான் சிரிக்குவார், ஊர் சிரிக்குவார். ஏன் தெரியுமா? மாடும் பசுவும் ஒண்ணுதான். சொல்லக்கூடிய வார்த்தை
பசுன்னும் போது சந்தோஷப்பட்ட மனசு, மாடுன்ன பொழுது கோவப்படுது. ஆக வார்த்தை எந்த வார்த்தை எங்கே ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கையில சொன்னோம் இல்லையா, கேட்கக்கூடிய எல்லா இடத்துலயும் எல்லாரும் கேட்ட முடியாது. நான் ஏன் ஆரம்பத்திலே உங்களை சொன்னேன், பெண்ணாகப்பட்டவள் உறந்து விட்டாலே துன்பத்துக்கு ஆளாக கூடாது, வரும் தெரியும், உபத்திரத்துக்கு ஆளாக கூடாது. அந்த உபத்திரத்தை கூட தனக்கு சாதகமாக்கக்கூடிய ஒரே ஒரு பொம்பளை தான். யாரு? ஆமாங்க. எப்படி? இப்ப ஒண்ணு கிடையாது, நீங்களே உள்ளவங்க. இந்த ஊர்ல எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. சரி. ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு புது பொண்ணா இருப்பா, காடு கரைக்கு வேலைக்கு போறது நம்ம இயற்கை வேதி. ஆமா. ஒண்ணு இல்ல, ஒரு நடவு நாத்து நான் போறோம், ஒரு 10 கட்டு நாத்து கட்டு இருக்கும், இல்ல கருது இருக்கணும், 10 கட்டு கருது இருக்கணும். புதுசா கட்டிட்டு இருந்தா அப்புறம் கூட்டிட்டு தானே போவாங்க வேலை பார்த்து. 10 பேர் தூக்கிட்டு போகும்பொழுது, புது பிள்ளடாவ அவளை போய் அக்கா எனக்கா ஒரு 4 நட இந்த கருது கட்டை சமந்து பக்கம் எனக்கு கழுத்து வலிக்கு சமக்க முடியலன்னா அந்த கருப்பாய் பக்கத்துல இருக்க பாப்பா புது பிள்ளை பாவம் அவளுக்கு உதவி ஒரு 4 கட்டு நடைய நான் கருது கட்ட நான் சமக்கரித்தா அப்படின்னு தூக்கி போட்டுருவா. அதே இந்த பிள்ளை வாக்கப்பட்டு போன இல்லையா, ஒரு 5-6 மாதம் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த கருப்பாயை கடை போய் அக்காக்கா நான் கர்ப்பமாக இருக்கேன், 6 மாசமா இருக்கு, இன்னும் ஒரு 4 மாதம் எனக்காக நீ சமந்து கண்ண சமப்பாளா? எப்படி? வருத்தம் இல்லாத சுமைங்க, சுகமான சுமையும் தாய்மை மட்டும்தான். இப்ப அவ 10 மாதம் இந்த உலகத்திலே வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த சுமையை தாங்கணும்ன்றது பெண்ணின் விதி. அப்படி இருந்தால்தான் அவள் பெண்ணு. ஒரு பெண் எப்பொழுது முழு பெண்ணாகிறாள்? தாய்மை அடையும் பொழுது. தாய்மை அடைந்தால் தானே, குழந்தை பெற்றால் தான் அவள் முழு பெண் என்று அர்த்தம். பிள்ளை தானே. ஆமா. இப்ப நீ எல்லாம் அறகுறதான். இப்ப என்னது? ஏமா கோவப்படுற? ஏன் அப்படி சொல்றீங்க? அறகுறைனா கோவப்படக்கூடாது. எப்படி கோவப்படக்கூடாது? அறகுறைன்னு சொல்லலாமா? பிள்ளை பத்திட்டியா? இல்ல. புருஷன் இருக்கானா? அதத்தானே சொன்னேன். புருஷன் இருந்து பிள்ளை பத்தா தானே ஒரு பெண் எப்பொழுது முழு பெண்ணாக தாய்மை அடைந்தா தானே. ஆமா. அப்ப அதுக்கு திருமணம் செய்ய வேண்டும். நீங்க சொன்னது போல அறகுறைனா எது தெரியுமா? திருமணமாகியும் குழந்தை பேரு இல்லாமல் இருக்காங்க பாருங்க, அதுதான் அறகுறை. இது பருவம், மங்கை பருவம். இனிமே திருமணமானா நான் 1க்கு 2 கூட பெத்து காட்டுவேன். அப்ப பெக்க முடியலன்னா சொல்லுங்க அறகுறைன்னு, இப்ப சொல்லாதீங்க. சரி, இந்த வாக்கு மறந்துடாதீங்க. சரி, பெத்து காட்டுன்னு சொல்லிட்டீங்கல்ல, மறந்துடக்கூடாது. மறக்க மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்துல வந்து மறக்க கூடாதுலமா. உலகத்திலேயே பெரிய ஒரு நமக்கு கிடைத்த பொக்கிஷம் கடவுள் மறதி மட்டும்தான். மறதி தான். மறக்கவில்லை என்றால் நம்மளுடைய கடந்த காலத்தை நினைத்து நினைத்து வாழவே நிம்மதியா முடியாது. அவன் பித்து பிடிச்சு செத்து போயிருவேன். அப்படித்தானே போச்சு, முட்டு போச்சு. அதை காட்டிலும் பலருடைய மனக்கசப்பான விஷயங்களோட மறந்து போக வேண்டும் என்று சொன்னார்கள். மொத்தத்தில் கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், கேட்டா கிடைக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. ஆமா. ஏனென்ற கேள்வி கேட்காம வாழ்க்கையில கிடையாது. எல்லாரும் கேட்டுறலாம், ஆனா எல்லாரும் கேட்கலாம். எதை கேட்கணும் வரமுறை இருக்குல்ல. ஏங்க எல்லாரும் எல்லாத்தையும் தான் கேட்கலாம், ஆனா கடவுள் போய் கேட்க முடியுமா? எப்படி? கடவுளை இன்னொரு கடவுள்கிட்ட ஐயா உங்கள்கிட்ட உள்ள பொருள் என்கிட்ட கொடுங்கன்னு கேட்க முடியுமா? ஏன் கேட்கக்கூடாது? அப்படி கேட்டது யாரு? அப்படி எதை கேட்டாங்க? எந்த கடவுள் எந்த கடவுள்கிட்ட கேட்டாரு? இல்ல உங்க கேள்வி வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு வித்தியாசமா தான் போகும். இல்ல வித்தியாசமா இருக்கு உங்க கேள்வி. ஏங்க நம்ம கடவுள் மனுஷன் கேட்கலாம். சரி ஐயா எனக்கு சொத்தை கொடு, இல்ல நல்ல புள்ள குட்டியை கொடு, இல்ல நல்ல வேலையை கொடு, அப்படி மனுஷன் போய் கடவுள்கிட்ட கேட்கலாம். ஆனா ஒரு கடவுள் இன்னொரு கடவுள்கிட்ட போய் எனக்கு ஏதாவது கொடுன்னு சொல்லி கேட்க முடியுமா? அப்படி கேட்டது எந்த பொருள், எந்த கடவுள் யாருக்கிட்ட கேட்டு வாங்கினாரு? ஓ, கேட்கறதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க நீ என்ன வேணாலும் கேளுமா, நீ கேள்வி கேட்ட பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன்னு சொன்னீங்கல்ல. நீங்க கேட்ட விவரம், நான் கேட்டது கேள்வி. சரி, அப்படி கேள்வி கேட்பதுல பகுத்தறிவு வளர்வதற்கு மனுஷனுக்கு தான் பகுத்தறிவு. ஆமாமா, நான் கேட்பேன், நீங்க சொல்லுங்க. நீங்க கேட்டீங்கல்ல? ஆமா. கேட்டா கொடுக்கணும், அதானே உண்மை. கொடுங்க, கொடுக்கறேன் பதில். எல்லாரும் எல்லாத்தையும் கொடுப்பேன். இப்ப ஒண்ணும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு ஒரு அதிதி, அதாவது ஒரு சிவனடியார, ஒரு பிச்சைக்கார பேட ஒரு கேட்கிறேன். ஓ வீட்டுல வந்து கஞ்சி கேட்கிறேன், கஞ்சி கொடுப்போமே. கொடுப்பீங்களா? எங்க வீட்டுல ஒரு சொல்லி வளர்த்த ஒரு விஷயம், எப்படி பச்சை தண்ணி கேட்டா கூட நீராகாரம் கொடுக்கணுமா, நீராகாரம் கேட்டா சாப்பாடே போடணுமா, அப்படிதான் சொல்லி வளர்ப்பாங்க. இந்த இருக்காரு வீட்டுக்கார் ஒரு பேச்சுக்கு. உங்க வீட்டுக்காரல பொதுவான வீட்டுக்கார், ஒருத்தருக்கு வீட்டுக்கார். இப்ப இவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கஞ்சி கேட்டா கஞ்சியை கொடுத்துருவாரு. ஆமா, அதானே உண்மை. உணவு கேட்டா கொடுத்தாகணும்ல. ஒரு துணிமணி கேட்டா அதை கூட எடுத்து கொடுத்துடலாங்க, கூட கொடுத்துருவேன். உண்மையா? உண்மையிலே ஞானஸ்தனியா? சரி, ஏதோ ஒரு காசு பணம் கேட்டா கஷ்டத்துக்கு, சரி இந்த 150 500 வச்சுக்கப்போ, ஒரு நாள் தானே, அதுல என்ன குறைஞ்சு போயிட போறோம், நல்ல சம்பளம் வாங்கணும்ல. சரி, ஏதோ ஒரு பொண்ணு பொருள் கேட்டா அதையும் கழட்டி கொடு. சரி, இந்த எல்லாரும் மாத்து மாலை கூட வாங்கிட்டு போறாங்க, போயிட்டு போங்க அப்படின்னு கொடுக்க. அதே உன் பொண்டாட்டியை கொடுறா, கொண்டே விடுவேன் யாரா இருந்தாலும். அப்படி கேட்டவே யாரு? என்னது அப்படி ஒருத்தன் கேட்டான், உன் பொண்டாட்டியை கொடுறா, நாம கேட்டதை பூரா கொடுத்துடலாம். நீ சொன்ன மாதிரி கஞ்சி கொடுக்கலாம், துணிமணி கொடுக்கலாம், காசு பணம் கொடுக்கலாம், பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொடுக்கலாம். கட்டுற பொண்டாட்டி வேணா விட்டு கொடுப்பானா? அப்படி முடியுமா? அப்படி கொடுத்தானே ஒருத்தன், அவன் யாரவன்? எவனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் உயிரோட ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டான், கொடுக்க மாட்டான். பெத்த தாய்
கொடுக்க மாட்டா. செத்து போச்சுன்னா கூட ஏத்துக்கிறா. பிறந்த குழந்தை இறந்து போச்சுன்னா ஏதோ ஆண்டவன் நம்மள சோதிக்கிறா. கண்டிப்பா அடுத்து ஒண்ணு பெத்துக்கலாம் நினைப்பா. ஆனா யாராவது தத்து கேட்க நினைச்சா கொடுப்பாளா? கொடுக்க மாட்டேன். ஏன் பிள்ளை நான் எப்படி நான் 10 மாசம் சுமந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே பாருங்க, பிறந்த குழந்தைய தாம் பிள்ளைய ஒருத்தர் வந்து கேட்டானா வெட்டி கொடுத்தா அந்த குழந்தை யாரு? அது இருக்கானே வெட்டுனது யாரு? கேள்வி இதுவும் கேள்வி. பொண்டாட்டிய மட்டும் கூட்டிட்டு போக சொன்னான்னு சொன்னீங்கல்ல. ஆமா. பிள்ளைய வெட்டி கொடுத்தது யாரு? ஆமா கொடுத்தானே. அதுக்கு முதல்ல சொல்லுங்க நீங்க. கடவுள் கேட்டாரு. அரே ஏமா கடவுள் கேட்டான். எதை கேட்டான் அப்படின்னா, இந்த உலகத்திலே கடவுள் என்பது முக்கடவுள். ஒன்று படைக்கக்கூடிய எங்க அப்பா பிரம்மா. ஆமா. இன்று அழிக்கக்கூடியவன் சிவன். காக்கக்கூடியவன் மகாவிஷ்ணு பெருமாள். இந்த பெருமாளுடைய கையில என்ன இருக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, ஒரு கையில சங்கு, இன்னொரு கையில சக்கரம். சுதர்சன சக்கரம். சுதர்சன சக்கரம். இது பாஞ்சஜன்யம் என்ற சங்கு. சங்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சக்கரம் சொல்ற சங்க பத்தி விட்டுருவோம். சங்கு பிரச்சனை வச்சு அது பல பிரச்சனை வரும். ஏன்னா அந்த சங்கு வந்து பல வளம்புரி சங்குகள் சேர்ந்து அது உருவானது பாஞ்சஜன்யம். அது இருக்கட்டும். அதனாலதான் அந்த சங்கு பிரச்சனை வேணாம். மனுஷனுக்கு வாழ்க்கையில 3 சங்கு தேவைப்படுது. பிறக்கும் பொழுது தாய் பாலூட்டும் சங்கு. ஆமா, பிறக்கும் பொழுது தாயாகப்பட்டவள் பாலூட்டும் சங்கு. அடுத்து மணக்கோலத்திலேயே கணவன் மனைவி பகிரும் பொழுது அங்கே ஒரு பால் கொடுக்கறதுக்கு ஒரு சங்கு அங்கே ஊதுவாங்க. திருமண கோலத்துக்கு ஒரு சங்கு ஊதி தான் திருமணம் செய்வாங்க. ஒரு விளக்கம் இருக்கு. செத்து கட்டில போகும்போது நான் முழுதுமா வாசிப்ப பாரு. ஏங்க இதாங்க மனுஷனுக்கு 3 சங்கு. இதை விட பெண்கள் பூ பெய்து விட்டால் அந்த பூ பெய்தும் பொழுது அந்த நீர், அந்த புனித நீர் ஊற்றும் பொழுது அவர்களுக்கு இங்க சங்கு. அப்படி ஒரு மனிதனுக்கு எத்தனை கோடி அவசியம்? கோடியா? கோடினா புது துணி. பணம் இல்ல. எங்க பக்கத்துல கோடி துணி தான் சொல்லுவாங்க. ஆனா இது வேற மாதிரி அந்த பகுதியில சொல்லுவாங்க. எப்படி? என்ன புது துணி? அது இருக்கு. கோடி துணி இருக்குல்ல. கோடியாகப்பட்ட முதுமலை கட்டுறது கோடி துணி. புதுசு. ஒரு மனிதனுக்கு எத்தனை? அது என்னங்க எத்தனை சொல்றீங்க? எல்லா இடத்துலயுமே பெத்தவங்க வாங்கி கொடுக்கறது முதல்ல போடுறது ஒண்ணு. பேரு எத்தனை? 3 தானே. ஆனா பொம்பளைக்கு 2 கூடதுல. எப்படி சொல்றீங்க? ஆமா, ஒன்னு பிறந்தல கோடி, இன்னொன்னு வாழ்ந்தல கோடி. ஆமா. முதல்ல பிறந்த ஓட்டுன்னு போட்டது முதல் கோடி. அடுத்து மனத்துல திருமண கோலத்துல 2, மூன்றாவது இறந்த போனா இது பொதுவானது எல்லாருக்கும். ஆனா பொம்பளைக்கு 2 கூடும். பிறந்த கொடிய டேப்பா பிறந்தல கொடிய கொண்டாங்கப்பா. அவங்க வந்து போட்டாலே சிறப்பே. வாழ்ந்தல கொடிய கொண்டு வாப்பா. அப்ப 5 கோடி. அப்ப பெண்ணுக்கு 2 கூடுதல்ல. கண்டிப்பா. அதனால இடத்துக்கு இடம் மாறுபடும். அப்படி மாறுபடக்கூடிய தன்மையில நீங்க கேட்டீங்களே, அப்படி கேட்பதற்கு காரணம் யாரு அப்படின்னா, இந்த சக்கரமாகப்பட்டது சுதந்திர சக்கரம் சொல்றீங்க இல்லையா, இந்த சக்கரமாகப்பட்டது வந்தது ஒரு கதை. இருந்தாலும் இந்த சக்கரம் யார்கிட்ட இருந்தது அப்படின்னா, முதல்ல சிவன்கிட்ட தான் இருந்தது. சிவன்கிட்ட தான் இருந்தது. இந்த சிவனாகப்பட்டவன் என்ன பண்ணனா, அது ஜலந்தரனுடைய கதையை சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் சொல்லலாம்னா பெரிய கதையை சுருங்க சொல்லி விளக்க வைக்கிறேன். நீரிலே பிறந்தவன் யாரு? அவன் ஜலந்திரன். இந்த ஜலந்திரன் வந்து அசுரகுலத்தை சேர்ந்தவன். பேரு ஜலந்திராசுரன், சுருக்கமா ஜலந்திரன். இந்த ஜலந்திரனாகப்பட்டவன் தண்ணீரில் பிறந்தவன். இவனுடைய மனைவியாகப்பட்டவள் பிருந்தை. ரொம்ப 2 பேரும் கற்புக்கு இலக்கணமா வாழ்ந்து வந்தாங்க. கணவன் மனைவியிலே இப்படி ஒரு ஒற்றுமையான ஜீவனை பார்க்கவே முடியாது. அப்படி வாழ்ந்த சூழ்நிலையில இந்த ஜலந்திரனாகப்பட்டவன் என்ன பண்ணா, ஒரு முறை ஈசனாகப்பட்டவனுடைய அந்த சக்கரத்தை வாங்குவதற்கு முயற்சி பண்ணி பெருந்தவம் இருக்கிறான். அப்பதான் பார்த்தாரு, அசுரங்கையிலாம் இந்த சக்கரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தீமைகளவே செஞ்சு இந்த நாட்டை அழிச்சு போடுவாங்க. ஆகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, சக்கரம் தானே வேணும், இங்கே வாடா அப்படின்னு தன்னுடைய கால் அப்படியே வட்டம் போட்டு பெருவரில் இந்த அருக்கு சக்கரம், இதனை எடுத்துக்கடான்ட்டாரு. வட்டமாக சக்கரமாக இருக்கிறது பூமியில. இவன் பார்க்குறேன், அது பேத்து எடுக்க முடியுமா? பேத்து எடுக்கணும் அசுரத்தனமாக எடுத்துட்டேன். எடுத்த உடனே என்னாச்சு, அந்த சக்கரம் ஒரு சுற்றி அவன் கழுத்தை அறுத்து ஆளை இறப்புக்கு சூழ்நிலையை வச்சு கொண்டு விட்டான். இப்போ இந்த சக்கரத்தை எங்கே மார்பிளை வச்சிருக்கிறான் ஈசனாகப்பட்டவன். ஆக உலகை காக்கும் பொருட்டு இந்த சக்கரத்தை அடைவதற்காக ஒரு கடவுள் இன்னொரு கடவுள்கிட்ட கேட்டாங்க இல்லையா, என் பாட்டை மகாவிஷ்ணு போய் இந்த சக்கரத்தை வாங்குறதுக்கு முயற்சி எடுத்து கேட்குறான். கேட்கும் பொழுது எப்படி கேட்க முடியும்? நேரடியாக பொண்ணு போல கேட்க முடியுமா? சிவனாகப்பட்ட சர்வசாதாரணமானாலா அவன் வரத்துக்கு தவத்துக்கு மட்டும்தான் இறங்கி வருவான். அப்பத்தான் என்ன பண்ணான், 1008 மலர்கள், தாமரை மலர் இருக்கு இல்லையா, 1008 தாமரை மலர்களை அப்படியே வச்சு சிவனுக்கு அபிஷேகம் பண்றான். யாரு? மகாபிஷேகம் பாட்டேன் கண்ணே. அப்படி அந்த 1008 மலர்களை அபிஷேகம் பண்ணும் பொழுது இந்த 1008 முடிஞ்சாச்சுன்னா இவனுக்கு நம்ம சக்கரத்தை கொடுத்தாகணும். இதற்கு இடையில ஒரு விளையாடல், திருவிளையாடல். நீ நானும் ஆடுனா இந்த நிலைமை என்பது வேற. ஆமா, திருவிளையாடல
இது வந்து தெரு விளையாடல். அவன் ஆடின திருவிளையாடல். நம்ம ஆடுவது தெருக்கூத்து. அம்மன் செட்டு குறிச்சி சம்பளத்துல, அவன் தில்லை அம்பலத்துல. தில்லை அம்பலத்துல பாத்தீங்களா? அப்ப ஈசன் என்ன ஒரு சின்ன விளையாட்டு பண்ண எப்படின்னா, இந்த 1008 மலர்கள்ல ஒரே ஒரு தாமரை மலரை காணாம பண்ணி விட்டான். சோதனை கொடுப்பதும் சோதிப்பதும் ஆண்டவனுக்கு அவனே மட்டும். அப்ப என்னாச்சு? கண்ணை பாக்குறேன், ஆஹா 1008 மலர் வச்சும் ஒரு மலர் இல்லையே, பூஜை புனஸ்காரம் முடிய போகுது. அப்ப தெய்வ குற்றத்துக்கு நம்ம ஆளாயிருவோமே. இந்த ஒரு மலர் கிடைச்சா பூஜை புனஸ்காரம் நேரம் முடிய போதே. ஒரு மண்டலம் செய்த தவம் எல்லாம் வீணா போயிருமே. இவெல்லாம் நம்ம என்ன தவம் எல்லாம் வந்து வீணா போயிருமே. என்ன பண்ண யோசனை பண்ண பட்டு நேரம் பண்ணா, தன்னுடைய ஒரு கண்ணு இருக்கலையா, கண்ணை எடுத்து, அதுக்கு பேர் நம்ம கண் மலர்ன்றோம் இல்லையா, இந்த கண்ணை எடுத்து அந்த ஒரு மலருக்கு பதிலாக அங்கே வைக்கிறான். வைத்து பூஜை பண்ணுகிறான். சிவன் நேரடியாக இறங்கி வர்றான். ஒரு தாமரை என்று சொல்லக்கூடிய மலருக்காக தன் கண்மலரையே கொடுத்தாயடா கண்ணா கண்ணா கண்ணா. கண் என்ற பேர் அப்போதான் அவனுக்கு வந்துச்சு. யாருக்கு? என் பாட்டை நாராயணனுக்கு. கண்ணையே கொடுத்து விட்டதாலே அவனுக்கு பெயர் கண்ணன். கமலம் என்றால் தாமரை. அந்த கமலம் என்ற தாமரையை சேர்த்துக்கனாலும் அவளுக்கு பெயர் கமல கண்ணன் அப்படின்னு பேர் விட்டான். செந்தாமரை மலர் கொண்டு கொடுத்தாலும் செந்தாமரை கண்ணன் அப்படின்னு பேர் வாங்கினேன். அப்போ ஒரு சாமியே ஒரு கடவுளின் ஒரு கடவுள்கிட்ட வரங்கிட்டது யாருன்னா, என் பாட்டை மகாவிஷ்ணு சிவனாகப்பட்டவன் இருந்த அந்த சுதர்சன சக்கரத்தை கேட்பதற்காகத்தான் கேட்டான். அவனும் சோதனைக்கு உள்ளாக்கி கொடுத்தான். இதே நீங்க கேட்டதுக்கு உண்டான பதில். அருமையான விஷயம். ஏன்னா தெய்வத்திற்காக கேட்டாலும் கூட தவம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரு. ஆமா. ஏன்னா தவத்துக்கும் அந்த அமைதிக்கும் தான் இறைவனை இறங்கி வருவானா. கண்டிப்பா. அந்த தன்மையில பாருங்க, யாரா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் எதை வேண்டாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனா கட்டிய மனைவி யாராவது விட்டு கொடுக்க முடியுமா? அங்கேதான் இருக்கு. எவனா கொடுத்தார் ஒருத்தர் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. பாருங்க, அன்னதினம் வழிபடக்கூடிய சிவனுக்காக அவர்களுடைய வழிபாடு யார் வந்து எந்த உணவு கேட்டாலும் அவர்களுக்கு விருப்பப்படி சமைத்து கொடுப்பதே வழக்கம். அந்த வழக்கத்தோடு பாருங்க, இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஊர்ல பாருங்க ஒரு அன்னச்சத்திரமோ இல்ல ஒரு தண்ணீர் பந்தலோ அப்படி வச்சோம்னா வரவு போறவங்க நல்ல வயிறால் சாப்பிட்டு போவாங்க. அதுபோல அந்த குடும்பத்துல உள்ள கைகாரியங்கள்லாம் சிவனடியார்களுக்கு செய்வதாக ஒரு விளக்கத்தோடு இருந்தாங்க. அன்னதினமும் யாராவது ஒரு அடியவருக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு விளக்கம். அன்னதினமும் ஒரு அடியவர் வருவார். யாராவது வந்து ஆசை கேட்பாங்க, பிச்சை கேட்பாங்க, இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு நாள் பாருங்க, ஒரு அடியவர் பைரவ அடிகிறார் வருகிறார். வந்து கேட்கிறார், எல்லாமே இருக்கு என்கிட்ட, சாப்பிட்றதுக்குலாம் ஒன்று வேணாம், ஆனால் எனக்காக ஒன்று வேணும்னு கேட்டார். ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எதையா இருந்தாலும் ஏற்பாடு செஞ்சு தாரேன்னு சொல்கிறார். அப்போதான் சொல்லுவோம், அருகாமையில் இருக்கக்கூடிய உன் மனைவியை மட்டும் என்னுடன் அனுப்பு அப்படின்னாரு. சாமியார் கேட்கிற கேள்வி அது. சாமியெல்லாம் இப்படிலாம், அதனால தான் சாமியாரை நம்பவே முடியல. பாருங்க என்ன சொல்லி அப்புறம் சாமியார் வேடம் போட்டு வந்திருந்தா அந்த அடியவர் கேட்கிறார், உன் மனைவி மட்டும் எனக்கு வேணும், கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேன். இவர் பார்க்கிறார், மனைவியை பார்த்தாரு, அவ என்ன நினைப்பாளோன்னு பார்த்தாரு. அந்த அம்மா பாருங்க, கணவனின் குறிப்பந்து உடனே சொல்றாங்க, நான் அவரோட போறேன். எப்படி? அந்த அம்மாவுக்கு மனசாட்சி இல்லை போல. அப்படி கிடையாதுங்க, தன்னுடைய கணவனின் குறிப்பறிந்து நடக்கிறார். ஒருவேளை தன் கணவன் கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுருவாரோ, அடியவருக்கு செய்யக்கூடிய கைகரியங்கள்லாம் நம்மளுடைய வீணாகிப்படும், இத்தனை நாள் செஞ்சதெல்லாம் வீணாகி விடுமா நினைச்சு நான் அவர் கூட போறேன்றாங்க. இந்த அம்மா போறேன்னு சொல்லிட்டாங்க, அவரே ஏத்துக்கிட்டாரு. உங்களை மாதிரி சொந்த பந்தம் சும்மா இருப்பாங்களா? என்னடா ஒரு சாமியார் போய் வந்து பொண்டாட்டை கேட்டேன்றதுக்காக நீ வாட்டு விட்டு கொடுத்துக்கிட்டு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க, சண்டை போடுறாங்க. அப்பதான் அவர் சொன்னாரா, இப்படிலாம் வேண்டாம் வெறுப்பாலாம் சொந்த பந்தெல்லாம் சங்கடப்பட்டு எனக்கு அனுப்ப வேணாம்ப்பா, எல்லாரும் முழு மனதோட அனுப்பிவிட, இல்லைன்னா வேணாம் அப்படின்னாரு. அப்பதான் நினைச்சாரு, அடியவர்க்காக என் மனைவியை நான் விட்டு கொடுக்குறேன். இதெல்லாம் கேட்க நீங்க யாரு? தன்னுடைய கையில் இருந்த வாளால் எடுத்து சொந்த பந்தம் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினானாம். வெட்டி வீழ்த்து ஊர் எல்லை வரைக்கும் சென்று தன் மனைவியோடு அடியவரையும் சேர்த்து அனுப்பி வச்சுட்டு வந்தாராம். அனுப்பி வச்சுட்டு வரும் வழியில பாருங்க, அடியவரே ஆபத்துன்னு ஒரு சத்தம். என்ன ஆபத்து? மறுபடியுமா யாராவது வந்து விட்டாரா? திரும்பி பார்த்தா தன் மனைவி மட்டும் நிற்கிறா, வந்து அடியவரை காணோம். அப்பதான் இடப வாகனத்துல உமையம்மையோடு சிவன் வந்து காட்சி கொடுத்தாராம். யார் எது வேண்டு கேட்டாலும் கொடுப்பாங்க, ஆனா கட்டிய மனைவியை நான் வந்து கேட்டும் நீ கொடுத்தாய் அல்லவா, 63 நாயன்மாரில் இயற்கைக்கு மாறாக நடந்த நாள் உனக்கு இயற்பகை நாயனார் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று பிறகு நீ கைலாயத்தில் என்னிடத்தில் வந்து அடைவே என்று வரம் கொடுத்தாரான் சிவனே. அப்ப இயற்கைக்கு மாறாக தன் மனைவியை விட்டு கொடுத்தவன் தான் இயற்பகை நாயனார். 63 நாயன்மாரில் மனைவியோடு சேர்ந்து சிறப்பு சேர்த்தது அவனுக்காக. ஆக அடியவர் கேட்டதுக்காக கட்டியவனை விட்டு கொடுத்தவன் இயற்கைக்கு எதிர்வாரா நடந்தனால இயற்பகை நாயனார். அருமையான கானம். அதே மாதிரிதான் இயற்கைக்கு மாறாத அங்கேயே நடந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி சிவனடியார்களுக்கு அனைதினமும் அமுதளிப்பது அவனுடைய வேலை. யாரு? உண்மையான தீவிர சிவபக்தன். அவருடைய பேர் பரஞ்சோதி. அவருடைய மனைவி பேர் திருவெண்காட்டு நங்கை. என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி புருஷனுடைய குறிப்பிருந்து செயல்படல அவ பெரிய வல்லம் மையப்படுத்தவன்.
அப்ப என்ன பண்ணா இந்த சமயத்துல சிவனடியாரை சமைச்சு வச்சு சாப்பாடு போடணுமா இல்லையா? உடனே அடியார்களை பார்க்கறாங்க. அடியாராகப்பட்டவர் கூட்டி வந்தாச்சு. ஐயா இன்னைக்கு எங்க வீட்டில் நீங்க சாப்பிடணும் வாங்க. அப்படியா? சரி வாங்க. சரி என்னையா சாப்பாடு வச்சிருக்கீங்க? எல்லாமே தயாரா இருக்குயா, நீங்க என்ன விருப்பப்பட்டு கேட்டாலும் நாங்கள் கொடுப்பது தயாரா இருக்கிறோம். நான் கேட்குற சாப்பாடை நீங்க கொடுக்க முடியாதியா? சாமியார் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா காய்கறி சாப்பாடு சாப்பிட போறீங்க, இல்லன்னா பழங்கள் சாப்பிட போறீங்க, இல்ல கிழங்கு வகைகள் சாப்பிட போறீங்க. கண்டிப்பா காய்கனிகள் கிழங்கு வகைகளை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்க போறோம். எல்லாமே இருக்கு. ஆனா கேட்டேன் பாருங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து பிள்ளைக்கறி, பிள்ளைக்கறி உணவு, அதாவது நரமாமிசம். நரன்னா மனுஷன், மனுஷக்கறியை வச்சு சமைச்சு சாப்பாடு கொடுப்பையா நீ எனக்குன்னா? சாமியார் தானுங்க. ஆமா, சாமியார் வந்து அசைவம் சாப்பிடலாமா? ஏன் சாப்பிடக்கூடாது? திண்டானா திங்கள எடுத்து அது அடுத்த கட்டம்ல. இப்போ உள்ள சாமியெல்லாம் சாப்பிடுது. கேட்டது தானே, அதை சொல்லுங்க. அவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது. பாண்டிகள் வந்து பாருங்களேன், பூரா காவி வெட்டி இங்க வரைக்கும் மொத்தமா தொங்க வச்சு ருத்ராஜன் அவங்க தான் நல்லா சாப்பிடுறாங்க. முத பந்தியில இருப்பாங்க. குடுக்கலன்னா கோபம் வேற வந்து அங்க இங்க சட்டில வேற இருக்கும். நாங்க வந்து எங்களுக்கு சாப்பிடுங்க இப்படி எல்லாம் இருக்கிறாங்க நாட்டுல. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக இந்த நரமாமிசம் கேட்ட உடனே எப்படி கேட்டேன், அதுலயும் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த பிள்ளைக்கறி எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு வீட்டுல ஒத்த பிள்ளையா இருக்கணும், அந்த தலை பிள்ளையா இருக்கணும். ஒன்னே ஒண்ணு கண்ணேகன் பெத்து ஒத்த பிள்ளைய அம்மா பிடிக்க அப்பன் அறுக்க மறுபடியும் அம்மா சமைச்சு எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். நடக்கிற விஷயமா? யாராவது கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? பெத்த மனசு எப்படி பரஞ்சோதி உள்ளம் பதறுது. எங்க போறது? இந்த ஊருக்குள்ள போய் யார்ட்டையாவது கேட்க முடியுமா? ஏப்பா தலைப்புல ஒத்தப்புல வச்சிருக்க உன் பிள்ளைய கொடுத்து கேட்டா யாராவது கொடுப்பா? நீங்க தானே சொன்னீங்க ஆரம்பத்திலேயே. எம்மனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் உயிரோட ஒரு பிள்ளை கொடுப்பாளா? கொடுக்க முடியாதுல்ல. அப்பத்தான் பொண்டாட்டி குறிப்பறிஞ்சு பார்த்தா, ஏங்க அங்கெங்க ஓடுறீங்க? நம்மகிட்ட இருக்கேன் இல்லைங்க, நம்ம பிள்ளை வெட்டி கொடுப்போம். வந்தவங்களுக்கு முதல் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது வரைக்கும் நம்ம சரித்திரத்தை அப்படி கிடையாது. கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இடத்துக்கு வந்தாச்சுல, கொடுப்போமே. எப்படி கொடுக்க முடியும்? பள்ளிக்கூடத்துக்கு போன சிறுவனை அழைத்து வந்து என்ன பண்றா? தாய் பிடிக்க தகப்பன் வெட்டுகிறான். தலையை வெட்டி அறுத்து உரித்து அப்படியே ஆட்டடிச்ச மாதிரி அத்தனை வகையை ஒதுக்கி அப்படியே குழம்பு வச்சு அப்படியே சாதம் பரிமாற போக்கில் ஒரு சூழ்நிலை. அடியாரை கூப்பிட்டாச்சு. ஐயா நீங்கள் கேட்ட மாதிரி பிள்ளைக்கறி தயாராகிடுச்சு, சாப்பாடு உணவு சார்ந்த வாங்க. ஐயா நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க குளிச்சுட்டு வாங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறாங்க. நான் வந்து ஒத்தையில் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. ஒத்தையில் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. துணை இலை இருக்கணும், நம்மளோட சேர்ந்தவர். துணை இலையே இருக்கணும். அதனால நீங்களும் உட்காருங்க சாப்பிட அப்படின்னும் பொழுது, சரிங்க ஐயா, இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாரே. அவருக்கும் இலை போட்டாச்சு, அப்பன்காரனுக்கும் போட்டாச்சு பக்கத்தில். சரி இந்த வீட்டில் யார் யார் இருக்கிறீங்க? நானும் என் மனைவி என் பையன். எங்கே உன் பையன்? அவனையும் கூப்பிடுங்களே. ஏன்னா பிள்ளையாகப்பட்ட விட்டு நம்ம சாப்பிடக்கூடாது இல்லையா? பச்சை பிள்ளை விட்டு பச்சை பிள்ளைக்கு பசி தாங்காது இல்லையா? அவரை கூப்பிடுங்க பொழுது தாயும் பதறா, தகப்பனும் பதறேன். பிள்ளையத்தானே வெட்டி கறியாக சமைச்சு போட்டோமே, இன்னைக்கு எப்படி நம்ம பிள்ளையை கொடுக்க முடியும் சொல்லி அடுப்புங்கிறவே உட்காந்து, ஆண்டவனே இது என்ன சோதனை தில்லையம்பலா நடராஜா, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? நான் பெத்த பிள்ளைக்கறிவன்னு சொன்னனால தானே அந்த அடியாவருக்கு நான் என் பிள்ளையை வெட்டி கறியாக சமைச்சு கொடுத்துட்டேனே, இப்பொழுது எங்கே நான் போவேன்? அப்படின்னும் பொழுது, ஐயா நீங்கள் சாப்பிடுங்க நான் வந்துடுவேன். சரியா நான் சாப்பிட்றேயா, அதுல ஒன்றும் இல்லையா. ஒரு உருவம் இருக்கிறதுனால இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். சிரமன்னா தலை. தலை எல்லா கறியும் வச்சுட்ட, தலைக்கறி எங்கடான்னு கேட்டேன். எல்லா கறியும் வச்சுட்ட, உடம்புல உள்ள அத்தனை கறியும் வறுத்திருக்கிற, பொரிச்சிருக்கிற, குழம்பாச்சு எல்லாம் வச்சிருக்க. ஆனா தலைக்கறி எங்க? தலை எங்க போகுதுன்னு பாருங்க, மண்டைக்கு போயிடுச்சு. தலைக்கறி தின்றவனுக்கு தான் அந்த ருசி தெரியும். தலைக்கறி எங்க? ஆமா ஏறும், விருட்டு விருட்டுன்னு ஏறும்ல. அப்ப எங்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் கதறி பதறி ஓடுகிறான். அப்பத்தான் கூப்பிடுறான், என் ஐயா உண்மையை சொல்லிட்டான். உண்மையை சொல்ல மறைக்கிறான். நீங்க எதுக்கோ பயப்படுறீங்க, பதறீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்க போய் உங்க மகனை கூப்பிடுங்கன்னும் போது, எப்படி கூப்பிட முடியும்? நீ போய் அழை, உன்னுடைய மகன் பேரை சொல்லி கூப்பிடியானோன்னு வீட்டு கொள்ளைப்புறத்திலிருந்து கூப்பிடுகிறான். மகனே சீர்காழா, மகனே சீர்காழா, மகனே சீர்காழா என்று தாயும் தந்தையும் கதறி அழைக்க அங்கே பள்ளிக்கூடம் சென்ற சிறுவனாக ஓடி வருகிறான். அவன்தான் சீர்காழன். ஆக தன்னுடைய அடியவருக்காக, சிவனுடைய அடியாருக்காக தன் பிள்ளையை கரியாக சமைத்து கொடுத்தவன் யார்? அவன்தான் பரஞ்சோதி என்ற ஆரம்பத்தை பெயர் பெற்ற சிறுத்தொண்ட நாயனார். அவன்தான் 63 நாயன்மார்களை சிறுத்தொண்ட நாயனார். அவனுடைய மகன் தான் சீர்காழனாகப்பட்டவன், மகள் மனைவியாகப்பட்டவள் திருவெண்காட்டு நங்கையாகப்பட்டவள். இவங்க தான் பிள்ளைக்கறி கொடுத்தவங்க. ஏன்னா சீரானனுக்கு சிறுதொண்டன் போல் அப்படின்னு. அதேதான்
வள்ளுவனுக்கு ஒரு வாசிகை போல். ஆமாங்க, ராமனுக்கு ஒரு லட்சுமணன் போல். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நாயகன் இருந்தா நாயகின்னு ஒருத்தி இப்ப இருக்கு. நாயகி இந்த இடத்துல இருக்கிறீங்க, நாயகன் யாரு? இப்ப யாரு? காற்றுள்ள போது தூற்றிக்கொள், கதவு இருக்கிற பொழுது சாத்திக்கொள், பருவம் இருக்கிற பொழுது பாதுகாத்துக்கொள், வறண்ட நிலத்திற்கு தேவை நீர் வேண்டும், இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் ஒரு வேண்டும், பருவம் அடைஞ்ச பெண்ணுக்கு பாதுகாப்பும் துணையும் எப்பொழுதும் வேண்டும். அப்ப இந்த இடத்துல நீங்க பாதுகாப்பா இருக்கணுமா இல்லையா? இருக்கணும்ல. நான் ரொம்ப பாதுகாப்பா இருப்பேன். அத நாங்களா இருக்கோம்ல பாதுகாப்புக்கு. நீங்களே இல்லாட்டாலும் பொம்பளை பிள்ளை பாதுகாப்பா இருக்கணும். அப்ப அது ஒரு குழந்தை சத்தம் கேட்டுல நீங்க தான் நல்லா இந்த குழந்தை பசியில் அழுகுமா? பசியில் அழுகுதா? சரி, குழந்தை எழுது எதுக்கு? பாலுக்கு தான். ஓ, குழந்தை எழுதா பாலுக்கு. குமரி எழுதா இல்லப்பா, அது எதுக்கு? அம்மா வள்ளிநாயகம், என்னம்மா ஓடி போயிட்டீங்க? வாங்க இங்க வாங்கம்மா. குழந்தை எழுதா பாலுக்கு. யோசிச்சு பதில் சொல்லுங்க. யோசனை பண்ணிட்டாரீங்களா? என்ன எங்க ஓட்டமா? குமரி அதுக்கு அழுவாளா? அழுகவே மாட்டா. குமரி பொண்ணு எதுக்கு அழுக போறா? இங்க வேற குழந்தை வயதுக்கு தெரியாதது, விவரம் தெரியாதது, பசிக்கு அழுகும். ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இங்க இருக்கிற எல்லா ஆம்பளைட்டையும் சொல்லுங்க, நீ தெரியாதுன்னு சொல்லி எல்லாரும் ஏத்துக்கிறேன். நான் ஏத்துக்கிற மாட்டேன். ஏன் ஏத்துக்க மாட்டேன்? ஏன்னா நானே ஒரு காலத்துல பெண் தெரியும்ல, 60 பிள்ளை பெத்த அனுபவம். பெண்ணுடைய மனம் என்ன பாடுபடும்? ஆற்றையும் பெருங்க ஆற்றையும் நம்பலாம், ஆழகால விஷத்தை நம்பலாம், கோளனாருடைய மதூதரை நம்பலாம், கல்லர் வேடர் மரவரை நம்பலாம், காலனாருடைய மதூதரை நம்பலாம். ஆனால் சேலகற்றிய மாதிரி நம்பினால் தெருவிலை நின்று அதைத்தான் திரும்ப சொன்னாங்க பாருங்க. அத்தியின் மலரும் வெள்ளை ஆக்கைகள் காக்கை தானும் பித்தர்தம் மனமும் பிறந்த மீனின் பாதமும் அத்தன்மால் பிரம்ம தேவனால் அளவிடப்பட்டாலும் சித்திர வெள்ளியார் நெஞ்சம் எவராலும் கண்டறியப்பட முடியாது. படைச்சவங்க ஒப்பனாலே தெரியாத பெண்கள் மனசுல என்ன இருக்குன்னு. இங்க ஆற்றின் அளவறிந்தீங்க, அது ஒரு போட்டி விளக்கு. நிறைய ஆத்துல போட்டா அளந்து போடணும். ஆமா, எனக்கு தெரியும். ஆத்துல போய் எங்க அளந்து போடுவீங்க? அகத்தில் போட்டாலும் இழந்து போடு. ஆத்துல போய் வளர்ந்தா போடுவாங்க. அது பழமொழியே மாத்தி பேசுறாங்க பாருங்க. ஏன்னா பழமொழிக்கு பல அர்த்தம் இருக்குமா? ஆமா. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. சட்டிக்கு அகப்பை சம்பந்தம் இருக்கா? அந்த சஷ்டி கிடையாதுங்க. சஷ்டி என்று சொல்லக்கூடிய கந்த சஷ்டியில விரதம் இருந்தா அகம் என்ற பை சுத்தமாயி கருப்பையில குழந்தை கிடைக்குமா? அதான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்வார்கள். ஆமா, அதாவது கார்த்திகை மாதம் இந்த ஐப்பசி தீபாவளி இருக்கு இல்லையா? தீபாவளிக்கு மறுநாள் அமாவாசை. இந்த அமாவாசையை ஆரம்பிச்சாச்சுன்னா அதுல இருந்து 6வது வந்து சஷ்டி ஆரம்பிச்சிடும். ஆமா ஆமா, அந்த சூரபத்மனோட கணக்கு. அப்ப இந்த அமாவாசையில இருந்து நீ விரதம் மேற்கொண்டால் கந்த சஷ்டி 6, சஷ்டினா 6, 6வது நாள் ஆண்டவனை அறுக்கிறதால இங்க கற்பப்பை சுத்தமாகி உனக்கு குழந்தை உள்ளாத கூட குழந்தை உற்பத்தி ஆகும். ஏன்னா மிளகு விரதம், பால் விரதம், நீர் விரதம் 6 நாள் கடுமையான விரதம் இருக்க வேண்டும். அதனால இந்த இடத்துல உனக்காக எல்லாரும் எல்லாம் வர வேண்டும். இங்க இல்லாத நிலை வேண்டும்னா அதனால உனக்காக ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளை பாட்டு வந்திருக்கு. மாப்பிள்ளையா? ஆமா. நாரத மகரிஷிய வெள்ளி பெண்ணாகப்பட்ட எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்தேன் என்றால் நான் ரொம்ப பாக்கியசாலி. உண்மையதானே? ஏன்னா இவ்விடத்தில் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியணும். ஒரு ஆரம்பத்துல எந்த பொம்பளை அழுவாளா குமரி அழுவாள்னு கேட்டீங்க இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா பொம்பளைய நம்பினவே ஓட்டாண்டி புதுமையாக வில்லி பித்தன் போட்டாண்டி. ஏங்க அதனால கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய்யழகு என்று சொன்னார்கள். எந்த ஒரு பெண்ணு ஒரு குமரி பிள்ளை இருக்கா, வயசுக்கு வந்து 10 வருஷம் இருக்கும், கல்யாணம் முடிய சூழ்நிலை ஒண்ணு மாப்பிள்ளை அமையாம இருக்கும், இல்ல வீட்டுல வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கும், ஏழவாளையா இருக்கும், கட்டி கொடுக்க முடியாது. அதுக்காக வெளியில் போய் வாய் விட்டு சொல்லுவாளா? ஐயா நான் கல்யாணம் வயசுக்கு வந்து 10 வருஷமாவது முடியும், முறைச்சு போய் உட்காந்துருக்கேன், எனக்கு ஒரு புருஷன் தேடுன்னு சொல்லுவாளா? சொல்லுவாளா? யாரும் சொல்ல மாட்டாள். அப்ப ஏன் தெரியுமா? முகம் பார்த்து தண்ணி ஊத்துன்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? அதுக்கு சொல்லி செய்வோர் சிறியோர், சொல்லாமல் செய்வர் பெரியோர். நான் பெரிய மனுஷன், சொல்லாம செய்யணும். பெரிய மனுஷன் தான் மாட்டா இல்லையா? ஆனா நான் கேக்குறது என்னன்னா, நீங்க மாப்பிள்ளை பார்த்து வந்தேன்னு சொன்னீங்கல்ல, வாழ போறது நான் தானே. 20-25 வருஷம் பெத்தவங்க வீட்டுல வாழ்ந்தா கூட அடுத்து ஒரு 40 வருஷம் அவங்க கூட தான் வாழணும். அதனால இந்த நிபந்தனை கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிபந்தனையா? ஆமா, எனக்கு வந்து நல்லா படிச்ச மாப்பிள்ளையா வேணும். மாப்பிள்ளை படிச்சக்காரன் கேக்குறியா? முதுகலையா இல்ல இளங்கலையா? என்ன பட்டம் பெற்றிருக்காரு? முதுகலை பட்டத்துல அதுக்கு கொடுப்பதற்கே அப்பனுக்கே பாடம் சொல்றவேமா? அப்படியா? பேருக்கானே அவனுக்கே பாடம் சொல்லி கொடு. சரி, அதெல்லாம் இருந்தாலும் சக்தி படைத்தவன் சொந்த வீடு எப்பொழுதும் வச்சிருக்கணும். இங்க பாரு ஐயா, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பெருமையான இடம். அது மாதிரி சொந்த வீடு இதுவரைக்கும் 5 வீடு இருக்கு. 5 வீடு வச்சிருக்காரா? இதுவரைக்கும் 5 வீடு. அப்புறம் என்ன? இப்போதான் 6வது வீடுக்கு அட்வான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, சரி. நான் திருமணம் செய்து கொண்டு விட்டால் தனி கொடுத்தனெல்லாம் போக மாட்டேன். திருமணம் எனக்கு பெரிய கூட்டு குடும்பமா தான் வேணும். திருமணம் செய்து கொண்டு விட்டியா? திருமணம் செய்து விட்டால்
தண்ணி கொடுத்துட போக மாட்டேன். மாமனார் மாமியார் மச்சண்டார் நாத்தனார் கொழுந்தனார் அப்படி பெரிய கூட்டு குடும்பத்துல தான் நான் வாழணும். உடம்புக்கு நாரா பிரிச்சிருவாங்க. அந்த சோறாக்கு இந்த குழம்பு வை அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய கூட்டு குடும்பம். பரவாயில்ல, என் கைவனுக்கு சமைச்சு போட ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளையாகப்பட்டவன் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க வேண்டும். எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னா சம்பளம் உலகத்துக்கு அவன் கொடுக்குறேன். நீ என்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அவன் அடுத்த சம்பளம் வாங்குறவனா? இந்த மாப்பிள்ளை பேரை கொஞ்சம் சீக்கிரம் சொல்றீங்களா? மூக்கு சிவந்து வச்சுமா உனக்கு எனக்கு இப்படி கொடுப்பனையான மாப்பிள்ளையா இருக்காது கிடைக்குமா? படிச்ச மாப்பிள்ளைன்றீங்க, அழகான மாப்பிள்ளைன்றீங்க, சொந்த பந்தம்லாம் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க, வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க, அரசாங்கமே அவன் கையிலன்றீங்க, சம்பளமும் நிறையன்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மூடி மறைக்கிற வேலை இல்ல, இது மோடி மஸ்தான் வேலை இல்ல. சரி, உண்மையை சொல்லிடுவான். எங்க சொல்லுங்க. கடம்பன் கார்த்திகேயன் மாப்பிள்ளை ஒருவன் செண்மகன் ஜடாசவன் செந்தில் வடிவேலு சேவர் கொடியழகன் அவளுக்கு மாப்பிள்ளை பழனி மாமலை முருகன் தெய்வயான புருஷியாவே. நீங்க என்ன கடவுளை சொல்றீங்க? தெய்வயான புருஷனா? ஆமா. யார் சொன்னது? யார் சொல்லணும்? எல்லாம் சேர்ந்து திருப்பரங்குன்றத்துல கட்டி வச்சீங்களே. கந்தன் கடவுள்னா என்னுடைய குலக்கடவுள் முருகனாச்சே. முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது. ஓ, இப்ப அவ இருக்கிறது உனக்கு பிரச்சனையா? தெய்வான இருக்கிறதே இவளுக்கு பிரச்சனையா? சரி, அவளை நான் பாத்துக்கிறேன். எதுக்கு இருமா, ஏமா அவசரப்படுற? நீங்க எதுக்கு அவளை நான் பாத்துக்கிறேன் அந்த அடிப்படையில் இல்லமா. அவளும் என் தங்கை தான் சொல்ல கேட்டுக்குருவா. அவட்ட புத்திமதி. ஆமாமா, இவர் சொன்ன உடனே அவங்க சொல்லிட்டு என்ன நம்ம கட்டிட்டு வச்சோம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்வாங்க. புருஷன் ஜாதகத்துல எனக்கு தேவையில்லை, ரெண்டாம் தர்மம் வேணாம். அதுக்கு அம்மன் சட்டி குடிச்சு நல்ல பையலா பாருங்க. நீங்க ஏன் எதுவும் கேட்காம கழு தண்ணிட்டு வாய்க்கப்பட்டு போறேன். வாழைப்பழத்தை வெறுத்த குரங்கு இருக்கா? இல்ல. கருவாட்டை வெறுத்த பூனை இருக்கா? கிடையாது. வாக்கப்பட்டு போகாத பொம்பளை வேலை இருக்கா? வாக்கப்பட்டு போறேன். முருகனுக்கு வேணாம். பொட்ட பிள்ளையாக இந்த பூமியில பிறந்துட்ட புருஷே உனக்கு வேணும், அதை புரிஞ்சு நடக்க வேணும். புருஷே உனக்கு வேணும். பொட்ட பிள்ளையாக இந்த பூமியில பிறந்துட்ட புருஷே உனக்கு வேணும், அதை புரிஞ்சு நடக்க வேணும். இட்ட கதை தொட்ட கதை வெச்சங்கட்ட மூலிக்காவே, விட்ட கதை தொட்ட கதை வெக்கங்கட்ட மூலிக்காத சொந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கிறேன். புரிஞ்சு பேசியதையும் அம்மா பொறுத்து பாரு கதையும். பச்சை மலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம். ஆரோட தண்ணி அளவீரி போன போது நாயோட மஞ்சள் அக்கித்தானே வீரணும். மறக்க முடியுமா? ஆரோட தண்ணி அளவீரி போன போது நாயோட மஞ்சள் அக்கித்தானே வீரணும். முன்னே வரும் ஒரு புதியத்தின் மதிப்பு என்னவென்று சொல்ல போன நீ தவிப்பு. எல்லாரிலும் எல்லாரிலும் முருகன் தானம்மா புருஷனாகணும். புரிஞ்சு பேசியதையும் அம்மா பொறுத்து பாடு கதையும். காலை சுத்தி வந்த பாம்பு கடிக்காம போனதில்ல. புரிஞ்சு பேசியதையும் அம்மா பொறுத்து பாரு கதையும். அம்மா புரிஞ்சு பேசியதையும் அம்மா பொறுத்து பாரு கதையும் கதையும் கதையும். இருக்கட்டும், முருகனை மட்டும் நான் கட்டிக்க மாட்டேன். காலம் கடந்து கொண்டு இருக்கிறது. காட்ட வேண்டிய தலைகீழ நின்றாலும் கிழக்கே உதித்து சூரியன் மேற்கே வந்தால் நான் அப்படி பார்க்கும் பொழுது வேறொருவரும் இல்லை மேதினியிலும் சொந்தம். வேறொருவரும் இல்லை மேதினியிலும் சொந்தம். அறுமுகனை சென்ற அரைவாதி பிரமானந்தம் சொல்லுங்கள் வார்த்தை கேளணும். புனைந்து வந்தவரே, பொய்யான தவறேட புனைந்து வந்தவரே. எங்கே ஒரு மாறாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தான கதையா? எட்டத்தை மாத்தும் போதே தெரியுது இது அதுக்கு தாண்டா அப்படின்னு. நீ இதுக்கு இப்படி அலைய கூடாது. இதுக்கு இப்படி தெரிய கூடாது. இங்க நீ அதுக்கு சரிப்பட்டு போக மாட்டே. நீங்க இதுக்கு லைக் பண்ண மாட்டீங்க. நான் நடவடிக்கை காட்டுகிறேன். அதை பார்க்கலாமா? ஏன் சம்மதம் இல்லாம எப்படி திருமணம் செய்யறீங்க பாக்குறேன். பொய்யான தவ படம் யாரை பார்த்து சொல்ற? இது பொய்யாக்க. ஆமா, நாளைக்கு இன்னைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு இப்படி போயிடும். இதுதான் பொய். இது என்றும் இளமை 16 என்றும் 16 தெரியுமா? ஒரு ரிஷிகள் என்ன ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போகும், அது இயற்கை தான். ஆமா, இல்லை நான் சொல்லல. ஆனா அப்படியா நீங்க முருகனுக்கு பொண்ணு பார்க்கணும்னா வேற எங்கேயாவது பாருங்க. இல்ல நீங்க ஒரு பொண்ணா மாறி போய் கட்டுங்க. நான் வள்ளியா கிடைச்சேன் போய் கந்தனை கட்டுறதுக்கு. ஒரே ஒரு விஷயம், யாரையும் யாரும் கட்டிக்கலாம். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்றே. சரி, இப்ப நான் கேட்கிறேன், முருகனுக்கு நான் வேற பக்கம் முன்னு பாத்துருவேன். சரி, இங்க இருங்க, நாங்க நினைச்சா எதையும் செய்வோம் தானே. ஆனா இங்க பூசணம் மூத்து போயிட்டு போகுது, மண்ணு திங்கிற உடம்பு தின்னுட்டு போகுது. முப்போகம் உடையிற பூமி தரிசா போடலாம். அது ஏன் இஷ்டம், தரிசா ஓட கிடந்து போது நான் போய் முருகனை கட்டிக்கணும் அவசியம் இல்ல. ஓ மனசுதாம்மா, உனக்குள்ள மனசு யாருக்குமே இல்லம்மா. முருகனே
முருகனை கட்டிக்கிற மாட்டேன். கட்டிக்க மாட்டேன். கட்டிக்கிற வேணாம். நீ கட்டிக்கிற வேணாம். கிளம்புங்க. ஆனா அவன் தான் உன் புருஷன். முருகனை கட்ட மாட்டேன் மறுபடியும் புருஷனா? ஆமாமா. எப்படி? நீ கட்டிக்கிற வேணாம். கட்டிக்க மாட்டேன். அவன் தான் உன் புருஷன். மனசுல வச்சுக்க. புரியுதா? மனசை திடப்படுத்திக்கோ. இது என்ன பேச்சு பேசுறாரு? புரியுதா இல்லையா? தமிழ் பேச்சு. புரியலையே. நீ கட்டிக்கிற வேணாம். கட்டிக்க மாட்டேன். அவன் தான் புருஷன். அவன் தான் உன்னைய கட்டுவேன். ரொம்ப தெளிவு. குட்டி கட்ட பத்துங்கள் கோத்திரத்தில் முறையோ. கூட்டி கோத்திரத்தில் முறையோ. கேட்ட வார்த்தைகளை மாற்றி காட்டுகிறேன். குட்டி கொடுப்பது உங்கள் கோத்தி இருந்து கேட்கலாம். ஏன் உங்க அக்கால வச்சு விநாயகருக்கு கட்டி வச்ச மாதிரி என்னையும் கட்டி வைக்க பாக்குறீங்களா? அது சரி. ஏன் அவனுக்கு என்னவா? அவனுக்கு என்னவா? நான் கட்டிக்கிட்டு 2வது பொண்ணு தேவையில்லை. எனக்கு என்ன கை என்ன குறைச்ச, கால் என்ன குறைச்ச, கண்ணு மூக்கு என்ன குறைச்ச, நான் போய் கட்டிட்டு போறதுக்கு. இங்க பாருமா. என்ன அழகு இருந்தா உடனே 2வது கட்டி வைக்கலாமா? பசின்னு சாப்பிடுறோம்ல. பசின்னு சாப்பிடலாம். பசிக்காமலே சாப்பிட சொல்றேன். பசிக்கு சாப்பிடுறீல, பசிச்சாதான் சாப்பிட முடியும். ஆமா. சாப்பிட்டோம்னா மறுசோறு வாங்குறது இல்லையா? மறுசோறு வாங்கணும். இது கூட நம்ம நாட்டுல புரியும். என்னங்க மறுசோறு கல்யாணத்துக்கு சம்பந்தம் பண்றீங்களே? அரே மறுசோறு சாப்பிடுறது கல்யாணமும் சம்பந்தமா? நீ எல்லாம் முதச்சோறுல எடுப்பு சாப்பாடு. மறுசோறுதேன். வாழ்க்கை அப்படித்தான் இருக்கணும். ஆனால் அதை சமப்படுத்தி காட்டுவதை கடமை. கேட்ட வார்த்தையை மாற்றி காட்டுகிறேன். அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் உனக்கும் பெருமான் கந்தருக்கு படப்படுத்தி காட்டுகிறேன். அப்படி இல்லை என்றால் நாரத மகரிஷி செல்ல வருகிறேன். சத்தியம். அம்மா வள்ளிநாயகம் அண்ணே, முதல்ல எங்கள்கிட்ட பிடிக்குதுன்னு முருகனை. ஆமா ஆமா. இப்போ சாமி கிட்ட பிடிக்கலன்னு சொல்லி என்ன காரணம்? பெண்களோட மனசு புரிஞ்சுக்கலாத நீங்க மைக்க தொட்ட குண்டு. ஓ மனசு நல்ல மனசு. என்ன காரணம் ஓ தெரியுமா? மனசு நல்ல மனசு. ஏன்னா பெண்களாகப்பட்டவள் எந்த நேரத்துல எதை கேட்டு பெறணும்னு சரியா தெரிஞ்சவங்க. ஆமா. ஏய் மைக்க தொட. இந்த மைக் ஆஃப் பண்ணு முதல்ல. கல்யாணம் தானே? ஆமா. வேற சாப்பாடு, சைடிஷ், கப்பு அதெல்லாம் ஏய் 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 முருகப்பெருமாள் கல்யாணத்துக்கு என்னப்பா சொல்றீங்க? நான் உங்களுக்கு பாண்டிச்சேரியா சொன்னேன். அம்மா சாப்பிடுற மாதிரி கேக்குறாப்ல. அப்படி கிடையாதுங்க. நம்ம இடத்துல சாப்பாடு மட்டும் தான். சாப்பிட்டுலாம் சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. என்ன காரணம்? காது ஊத்துக்கு அது கிடையாது. மணிமுத்து, நீ கல்யாணத்துக்கு வா. அட பாவிகளா, இது எப்படி நடந்தது? டேய், என்ன காரணம் தெரியுமாங்க? முருகப்பெருமானை வேண்டாம் என்று சொன்னால்தான் அந்த மகரிஷி அவட சத்தியம் செய்து கொடுத்தார். ஓஹோ. இன்று சூரிய நஷ்டமாவதற்கு உனக்கும் கந்தனுக்கும் திருமணம் செய்து வைப்பேன்னு. இந்த வாசகத்தை கேட்க எவ்வளவு நேரம் காத்திருக்கு. நீ பொழைக்க தெரியாத பிள்ளை. உண்மையில சொல்றேன். ஏன் அப்படி சொல்றீங்க? வந்த புருஷனை விட்டுட்டியே. இல்ல சாமி பார்த்துட்டு வந்த புருஷனை விட்டுட்டியே. அவரை வேணுன்றதுக்காக தான் அப்படி பேசினேன். அதனால சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காருல்ல, எப்படி கந்தன் வருவான், என்னை கட்டி ஆழ்வான், மயில் மீது என்னை தூக்கி செல்வானே. அதோட அந்த மயிலு பிரியாணி கடைக்கு போயிடும். வாயில வாசம் போச்சு தேய்க்க. கந்தா சீக்கிரமாக வந்து என்னை கட்டி ஆள ஓடி வாருங்கள். எதிர்பார்த்து காத்திருக்கேன். மணிமுத்து, டேய் கல்யாணத்துக்கு சரக்கு கட்டியா? பால் டாயில் வாங்கி குடிச்சிட்டு போய் சேரு. இல்லை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரை வாங்கி தரேன், குடிச்சிட்டு போ. வைக்கிறேன் பாடுறேன்.